அனைவருக்கும் வணக்கம். பாலோ கொய்லோவின் வில்லாளன். இது ஹைலைட்ஸ் டைம். இன்றைக்கி நான் இந்த பேஜை படிக்கும்போது வா அழகாக சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனுஷங்க நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிற மனுஷங்க கூடயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகிழ்வுத்தன்மைனா ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்? அதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் சொல்கிறது வாட்டர், நீர். தண்ணி, காடு, மலை எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு போகுது, ஓடிக்கிட்டே இருக்குது. சில சமயம் அது ஏரி, குளம், டேமுன்னு அதுக்கான நேரம் வரும்போது அது தேங்கி நிற்கிது. அதுக்காக அதை ஃபீல் பண்ணுறது கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே அதுக்கான டைம் வரும்போது திரும்பவும் அது ஓட ஆரம்பிக்குது. அது என்றைக்குமே தன்னோட இலக்கு கடல் தாங்கிறத மறக்கிறதே இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் தண்ணி கடலை சென்றடையுது. அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும்னு சொல்கிறாரு. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸோ சில இடங்களில் தேங்கி நிற்கிறதும் தவறில்லை. நமக்கான டைம் வரும்போது நம்மளோட இலக்கு மறந்துடாமல் இருக்கணும். அதுதான்